அடிக்கிறானா பிளாக்கோட நான் ஏற பாரு, ஏறி கீழே மேல அடிக்கிறான், அடிக்கிறான், பிளாக் அட்டாக்கு அட்டாக்கு அட்டாக் அடிக்கிறான். சோ ஒரு தடை ஒரு அடி, எதிரி இப்பெல்லாம் அடிப்பான், இப்பெல்லாம் தடுங்க, அவன் இப்பெல்லாம் ஐடியா பண்ணி நம்மள அடிப்பான். அப்ப நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம இப்பெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே கத்து கொடுத்துக்கிறாங்க. ஏன்? தமிழர்கள் வீர உணர்ச்சியோட இருக்கணும். ஏன் அப்படின்னா வீர உணர்ச்சி இருந்தால்தான் இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வராது. இந்த பொறாமப்படுறது, கவலைப்படுறது, பயப்படுறது, அடுத்தவங்க பொருள் நம்ம எப்படியாவது எடுக்கணும், இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் வரவே வராது. வீர உணர்ச்சி இருக்க இருக்க கெட்ட ஃபீலிங், கெட்ட உணர்வுகள் அடங்கி நல்ல உணர்வுகள்லாம் வந்துடும். தன்மானத்தோடு இருக்கணும், நல்லவனா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், புத்திசாலித்தனமா இருக்கணும், ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கணும், சமயோத புத்தியோட இருக்கணும். அப்படிங்கிற உணர்வுலாம் முறையான வீரக்கலை பயிற்சியில தான் இருக்கு. இத புரிஞ்சு பண்றவங்க சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ், வேற எந்த நாட்டுக்காரங்களும் கிடையாது. மேல்திசை நாடுகள் சில பேர் நல்லா பண்றாங்க, ஆனா இந்த அளவுக்கு ஈடுபாட பண்ணல. இல்ல, இந்தியா ரொம்ப மோசமா இருக்கு. வீரக்கலையை இன்னும் புரிஞ்சு பண்ணவே இல்லை. அதனாலதான் சிலம்பக்கலை, குத்தூர்ச கலை இன்னைக்கு தாழ்மை நிலையான ஒரு அழிந்து போகும் நிலையில் இருப்பதற்கு காரணமே வீரக்கலை பயிற்சியை புத்திசாலித்தனமாக ஒரு அறிவுக்கு வேலை கொடுக்கும் பயிற்சியாக யாரும் பண்ணல. ஒரு உடம்புக்கு பயிற்சி கொடுத்துதான் இருக்காங்களே தவிர மூளைக்கு வேலை கொடுத்து பண்ணவே இல்லை. அதனாலதான் சிலம்பக்கலை, குத்தூசலாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இன்னும் பாருங்க, இன்னும் இந்த மாதிரி பல பாடங்கள் இருக்கு. இப்போ ஒரு பாடம் நான் செய்து காட்டுற பாருங்க. மூளைக்கு எவ்வளவு அருமையா வேலை கொடுத்துக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்துல பாருங்க, எதிரி அடிக்கிறானா கீழ்நீச்சல தடுத்து பிளாக் அட்டாக் பண்ணும்போது பாருங்க, சுத்துக்கால் போட்டு அட்டாக் பண்றாங்க. ஏன்? இது பிளாக். எதிரி அடிக்கிறானா பாருங்க, தடுத்து குத்து காட்டி ஏறி அட்டாக்கு அட்டாக். இறங்கும் போது கூட சும்மா இறங்காத, அவன் அடிக்க வருவான், டிஃபென்ஸோட இறங்கு அப்படின்றாங்க. எதிரியை அடித்த பிறகு நீ இறங்கும் போது சும்மா இறங்காத, டிஃபென்ஸோட இறங்கு. சும்மா இறங்கன்னு அடிப்பான், அடிச்சானா உனக்கு வலிக்கும், அது ஆபத்துகள் உனக்கு உருவாகும். எதுக்கு? டிஃபென்ஸோட இறங்கு. எப்பயுமே அவேர்னஸ், எந்த வகையிலுமே உனக்கு கஷ்ட நஷ்டங்கள் எந்த வகையிலுமே நீ வரக்கூடாது, உனக்கு வரக்கூடாது அப்படின்னுக்காக ஜாக்கிரதை உணர்வோடு இரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பயிற்சி முறையில. நாய், பூனை, மிருகங்கள் எல்லாத்துக்கும் ஜாக்கிரதை உணர்வு இருக்குது. 24 hours எந்த நிமிஷமும் நமக்கு ஆபத்துகள் வரலாம். வந்தா நாம் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு எல்லா மிருகங்களுக்கும் இருக்கு. இந்த சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் பயிற்சி முறையில இத அதிகரிச்சு வர்றான் இந்த நாலேஜ். இந்தியாவில் என்ன பொறுத்தவரை ஜாக்கிரதை உணர்வு சுத்தமா கிடையாது, எந்த மக்களும் கிடையாது. அதனாலதான் இங்க கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஆக்சிடென்ட், தற்கொலை ஜாஸ்தினா இந்த மாதிரி நாலேஜபிள் பயிற்சி இல்லாதனால. தீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் 6வது பாடம் செஞ்சு காட்ட போறேன். இதுல சந்துப்படை வீச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு சந்துல நம்ம மாட்டிக்கிட்டாலும் நம்மளை தாக்கும் போது எப்படி சமாளித்து அந்த சின்ன குறுகிய இடத்துல இருந்தும் எப்படி எதிரியை தாக்குவது என்பதை நான் காட்ட போறேன். பாருங்க. தீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வீரக்கலையில சிலம்பம், அதுல நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாடம் செய்ய போறேன்.
இந்த பாடம் நான் எதுக்கு செய்யறேன் அப்படின்னா, முதல்ல என்னோட உடல் ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்கு. இந்த கம்பு மூலமா என்னோட கைகால் அசைவுகளை முறைப்படுத்தி என்னோட உடல் ஆரோக்கியத்தை முதல்ல காப்பாத்துறதுக்காக இந்த பாடத்தை நான் செய்யறேன். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, என்னோட அறிவுக்கு எப்படி வேலை கொடுக்குறேன் அப்படின்றத நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட தன்னம்பிக்கை, என்னோட கான்சென்ட்ரேஷனு, என்னோட கான்பிடன்ஸ், இதெல்லாம் எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த பாடத்துக்குள்ள இருக்கு. இந்த பாடம் இன்னைக்கு நேத்தோ கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. இது 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட வாழ்க்கைக்காக, நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பாடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எண்ணத்தோட இந்த பாடத்தை நான் செய்யும் போது எனக்குள்ள தன்னம்பிக்கை, கான்பிடன்ஸ், கான்சென்ட்ரேஷனு, ஃபோக்கஸ், இன்னர் ஃபீல், இதெல்லாம் நான் டெவலப் பண்றேன். இப்போ நான் அந்த பாடத்தை செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க. இன்னைக்கு நான் 7வது பாடம் செஞ்சு காட்ட போறேன். இதுல எப்படி எதிரியெல்லாம் தாக்குவது, எப்படி வித்தியாசமாக எதிரியை தாக்குவது என்று செஞ்சு காட்ட போறேன். பார்க்கலாம். தீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நான் 8வது பாடம் செஞ்சு காட்ட போறேன். இதை வச்சு, இந்த பாடத்தை வச்சு என்னோட அறிவை, என்னோட மனசை எப்படி ஒருங்கிணைத்து நான் வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்றத நான் காட்ட போறேன். பாருங்க. தீரன் டிவி நேயர்களே, இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு சிலம்பம் செய்து காட்ட போறோம். ஒரு பாடமுறை. நியாயமா புதுமை கிடையாது, இப்பைக்கு புதுசுன்னு சொல்லிக்கலாம். அதாவது இப்ப நாங்க இதுவரைக்கும் செய்து காட்டின கம்போட பேரு நாகம் 16 அப்படிங்கிற ஒரு சிலம்ப விளையாட்டுல சில பாடங்களை நாங்க உங்களுக்கு செய்து காட்டணும். பேரு பாத்தீங்களா, நாகம் 16. அதே மாதிரி கொம்பேரி மூக்கன், பனேரி மல்லன், நாகபூஷணம், மின்னல் வீரன், அலங்கார விளையாட்டு, துலுக்கான விளையாட்டு, அயங்கார விளையாட்டு, இப்படி பல வகையான விளையாட்டுகள் இருக்கு. நாங்க செய்து காட்டினது போர்க்கலையான சிலம்பக்கலை, அல்ல நாகம் 16. அதுக்கு என்னன்னா, இந்த பாடத்துல உடம்புக்கு, மூளைக்கு, மனசுக்கு சேர்ந்து வேலை இருக்கு. எல்லா சிலம்பத்திலும் இருக்கு, மற்ற பாடங்கள்ல நான் பயிற்சி பண்ண வரைக்கும் இல்ல. பட் நாகம் 16ல உடம்புக்கு, மூளைக்கு, மனசுக்கு கரெக்டா பாடங்களை அமைத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். அதுல இப்ப செய்து காட்ட போறது பாத்தீங்கன்னா, இந்த கம்புக்கு பேரு கிழவன் கம்புன்னு பேரு. இதத்தான் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ட்ரங்கன் ஸ்டிக்னு மாத்திட்டான், பேர் அழகா வச்சுட்டான். பட் இந்த பாடத்துல என்ன இருக்குன்னா, எதிரியை எப்படிலாம் ஏமாத்தலாம், ஈஸியா ஏமாந்துருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஒரு 100 வயசு கிழவன் கம்போஸ் எப்படி நடப்பான், தள்ளாடி நடப்பான் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டைல்ல ஒரு கம்பு, ஒரு வீச்சு வரும். இதத்தான் அவங்க ட்ரங்கன் ஸ்டைல் வச்சுட்டாங்க, அது ட்ரங்கன் ஸ்டிக். பட் மெயின் கான்செப்ட், நம்மளை தாக்க வருகின்ற எதிரியை நம்ம கிட்ட உண்டான அந்த போக்கஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அதை கொடுக்காம எதிரியை எப்படிலாம் ஏமாத்தி அடிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டோட இந்த பாடங்களை அமைத்திருக்கிறார்கள். இதுவும் நிறைய இருக்கு.
அதுல ஒரு பாடத்தை நீங்க பார்க்க போறீங்க, பாருங்க. நான் இந்த சிலம்பக்கலை 45 வருஷமா பிராக்டிஸ் பண்ணி இன்னும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த தலைமுறையை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். என் இடது பக்கம் இருக்கிற பேர் மோசன் தேவகுமார். என் பையன் எம்எஸ்சி படிச்சுக்கிறாரு. சிலம்பக்கலை பிராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுக்கிறாரு. வலது பக்கம் உள்ளவர் யோவான் ஆனந்தராஜா, எம்பிஏ, அமேசான் கம்பெனில வேலை செய்யறாரு. சிலம்பம் இன்னும் பிராக்டிஸ் பண்றாப்புல, சொல்லி கொடுக்குறாரு. நான் என் லைஃப்ல வீரக்கலையை சொல்லிக் கொடுப்பதற்காகவே நான் ஒதுக்கிட்டேன். நிறைய பேர் வீரக்கலையை லைஃபா எடுக்க, அதை வாழ்க்கையோடு எடுக்க பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, இத சொல்லி கொடுத்தா காசு தேராது, லைஃப லீட் பண்ண முடியாதுன்ற ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்கு. வீரக்கலை மேல தயவு செய்து பழியை போடாதீங்க. சொல்லிக் கொடுக்கிற நீங்க சுத்தமாக ஒரே எண்ணத்தோடு, பரிசுத்தமான எண்ணத்தோடு இருந்தால் வீரக்கலை உங்களை காப்பாற்றும். இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு ரயில்வேல வேலை வந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா ரயில்வே டிரைவர், இன்ஜின் டிரைவர். வாரிசின் அடிப்படையில் எனக்கு அந்த வேலை கொடுத்தாங்க. நான் அந்த வேலை வேண்டாம்னு சொல்லி என் தம்பிக்கு கொடுத்துட்டு வீரக்கலை நான் லைஃப் எடுத்துட்டேன். எத்தனை நாள் இன்னை வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 63 வயசு ஆச்சு. ஒரு நோய் நொடி, ஒரு பிபி, ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு சக்கரை ஒன்றும் கிடையாது. இந்த கலையை நான் பிராக்டிஸ் பண்றேன். என்னை நம்பி வர்றவங்களுக்கு சிறப்பா நான் சொல்லித்தரேன். இன்னை வரைக்கும் நல்லா இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அவங்களும் இன்னைக்கு எல்லா டிசிப்ளின், ஒரு லைஃப்ல ஒரு போக்கஸோட கரெக்டா போறாங்கன்னா வீரக்கலை பயிற்சி தான் காரணம். மற்ற பிள்ளைங்க மாதிரி கிடையாது. கரெக்டா ஒரு ஆர்டரா, போக்கஸா, டிசிப்ளினா கரெக்டா போயிட்டு. அதுக்கு காரணம் வீரக்கலை பயிற்சி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வீரக்கலை பயிற்சியை எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமோ, யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவங்ககிட்ட நீங்க முறைப்படி கத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த கலையால் உங்களது வாழ்க்கை கண்டிப்பா சிறப்பா இருக்கும். உதாரணம் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கொரியன்ஸை பாருங்க. இன்னைக்கு சைனாவில் 140 கோடி பேர், ஜப்பான்ல 20 கோடி பேர், சவுத் கொரியா, நார்த் கொரியா சேர்ந்து 35 கோடி பேர். இன்னைக்கு அந்த நாடே சிறப்பா இருக்குன்னா, இன்னைக்கு உலக அளவில் அந்த நாட்டுல ஆரோக்கியங்கள் அதிகமா இருக்கு, உற்பத்தி திறன், தொழில்திறன் எல்லாமே அதிகமா இருக்குன்னா காரணம் அந்த நாட்டுக்குள் வீரக்கலையான குங்ஃபு, கராத்தே லைஃபா பண்றாங்க. நம்ம நாட்டுல வீரக்கலையை புரிச்சுக்காம இருக்கிறாங்க. இன்னும்
இத்தனைக்கு பார்த்தா நம்ம நாட்டுல இருந்து போன குத்துவச சிலம்பத்தை தான் அவங்க குங்ஃபு கராத்தே டேக்வான் போட்டு பண்ணிட்டு இன்னைக்கு அந்த நாட்டே இன்னைக்கு நல்லா வளர்த்துட்டாங்க. நம்ம நாட்டுல வீரக்கலையை பத்தி புரிய வைக்கப்படவே இல்லை. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வீரக்கலையோட, அதுவும் குறிப்பா சிலம்ப கலையோட ஒரு அற்புதமான பாடங்களை, சில பாடங்களை நாங்க இந்த தீரன் டிவி நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு செய்து காட்டணும். இன்னும் நிறைய இருக்குது. அதையும் நாங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு செய்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.